அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஆகஸ்ட் 20 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, யுவா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளம் தொழில் முனைவோர்களை மேம்படுத்தும் வகையில் தான் இந்த யுவா திட்டமானது அந்த மாநிலத்தில் தொடங்கப்பட இருக்கு. ஸோ அதோட நேம் வச்சே சொல்லிடலாம். யுவா அப்படின்னாலே இளம் தொழில் முனைவோர்கள், அதாவது இளைஞர்களை குறிக்கக்கூடியதான் யுவா அப்படிங்கிறது. நம்ம யுவ புரஸ்கார் இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் சாகித்ய அகாதமியால் வழங்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஏன் யுவா அப்படின்னா இளம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும். ஸோ யுவா திட்டம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இப்போ தொடங்கப்படுது. இப்போ யுவான்னு பார்த்தோம் இல்லையா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமந்திரி யுவ உத்தியம் விகாஸ் அபியான் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக யுவான்னு சொல்கிறோம். ஃபுல் ஃபார்ம் முக்கியமந்திரி யுவ உத்தியம் விகாஸ் அபியான். ஸோ இந்த திட்டம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடங்கப்படும் சொல்லிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் அவர்கள் சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த யுவா திட்டத்தின் கீழ் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளம் தொழில் முனைவோர்களுக்கு வட்டி இல்லாத கடனானது வழங்கப்பட இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 5 லட்சம் வரையிலான திட்டங்களுக்கு வட்டி இல்லா கடன்கள் இந்த திட்டத்தின் கீழ் இளம் தொழில் முனைவோர்களுக்கு வழங்கப்பட இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் இளம் தொழில் முனைவோரை முன்னேற்றும் வகையில் இந்த திட்டமானது அந்த மாநிலத்தில் தொடங்கப்பட இருக்கு. அடுத்து உத்தரப்பிரதேச மாநிலத்துடைய கேபிட்டல் தலைநகரம் எது அப்படின்னா லக்னோ. அதோடைய ஆளுநராக இருப்பவங்க யார் அப்படின்னா ஆனந்தி பென் படேல் என்பவங்க. இரண்டாவது கேள்வி, 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் தற்கொலை ட்ரோனை எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, NAL. NAL அப்படின்னா நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ், அதாவது தேசிய விண்வெளி ஆய்வகம். இந்த NAL தான் இப்போ 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய தற்கொலை ட்ரோனை உருவாக்கியிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தற்கொலை ட்ரோன் அல்லது காமிகேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்படுது. தற்கொலை ட்ரோன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா தன்னைத்தானே அழித்து கொண்டு அந்த இலக்கையும் அழிக்கக்கூடியது தான் நம்ம தற்கொலை ட்ரோன் அப்படின்னு சொல்லுவோம். தற்கொலை படையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தற்கொலை படைனா அவங்க ஒரு ஆளை கொல்றதுக்கோ இல்லைன்னா ஒருத்தவங்க ஒரு இடத்த அழிக்கிறதுக்காகவோ அவங்க மேலே அவங்க பாம்பு போட்டு அவங்களும் தன்னை அழிச்சுக்கிட்டு அந்த இடத்தையும் அழிச்சிருவாங்க. அதுதான் தற்கொலை ட்ரோன், தற்கொலை படை அப்படிலாம் நம்ம சொல்கிறோம். அந்த வகையில் தான் இந்த தற்கொலை ட்ரோன் ஆனது இப்போ 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு. காமிகேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தற்கொலை ட்ரோன் அழைக்கப்படுது. தற்கொலை ட்ரோன் அல்லது காமிகேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை அழைப்பாங்க. இந்த தற்கொலை ட்ரோனில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 கிலோ வரையிலான வெடிபொருட்களை சுமந்து செல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தன்னைத்தானே அழிக்கணும் அப்படின்னா அதுக்கு வெடிபொருள் தேவை. ஸோ 30லேருந்து 40 கிலோகிராம் வரையிலான வெடிப்பொருட்களை ஏந்தி சென்று அந்த இலக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அது தன்னைத்தானே அழிக்கக்கூடியது, அந்த இலக்கையும் அழிக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை NAL நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ் நிறுவனம் உருவாக்கியிருக்கு. ஸோ இது உள்நாட்டிலே கட்டமைக்கப்பட்ட என்ஜின் இதில் பொருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சுற்றி அலைஞ்சி எந்த இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்களோ அந்த இலக்கை கண்டவுடன் வெடிமருந்து வெடிக்க செய்து இந்த ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா புதுசாக நாகஸ்திரா 1 அப்படிங்கிற தற்கொலை ட்ரோனை அறிமுகப்படுத்தியிருக்கு. இது ரீசெண்டாக பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி, முத்தலாக் தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2019 ஆண்டு. கடந்த 2019 தான் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து வழங்கப்பட்ட 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதுன்னு பார்த்தோம். அதே இயர்ல தான் முத்தலாக் தடை சட்டமும் இயற்றப்பட்டிருக்கு. ஸோ முத்தலாக் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இஸ்லாமிய மதத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணமானவங்க அவங்களுடைய மனைவிகளுக்கு 3 முறை தலாக் சொல்லி அவங்க விவாகரத்து வழங்குவாங்க. ஸோ 3 முறை தலாக் அவங்களுடைய கணவன் தலாக் சொன்னோடனே இஸ்லாமியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விவாகரத்து வழங்கப்படுது. ஸோ அந்த முறை 2019 ஆண்டு ரத்து செய்யப்பட்டது. ஸோ முத்தலாக் தடை சட்டம் அப்படிங்கிறது 2019 ஆண்டு இயற்றப்பட்டது. ஸோ முஸ்லிம்கள் பார்த்தீங்கன்னா உடனடி விவாகரத்துக்கு முத்தலாக் நடைமுறையானது பின்பற்றப்பட்டது. ஸோ 3 முறை தலாக் 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவர் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு விவாகரத்து ஆயிரும். ஸோ அந்த முறை பார்த்தீங்கன்னா ஒரு கூடிய விரைவிலே அது நடந்ததுனால பெண்களுக்கு அது அநீதியாக இருக்கிறதுனால அதை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் 2017 ஆண்டு ஆகஸ்ட் 22 பார்த்தீங்கன்னா இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அதை ரத்து செய்வது தொடர்பாக மத்திய அரசு சட்டம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி பரிந்து வச்சிருப்பாங்க. அதை அடுத்து 2019 ஆண்டு மத்திய அரசு இந்த முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க.
இப்போ எதுக்காக இதை பார்க்குறோன்னா, இப்போ உச்சநீதிமன்றத்தில் எகைன் பார்த்தீங்கன்னா இது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு பல்வேறு முஸ்லீம் அமைப்புகள் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. ஸோ அதை வந்து உச்சநீதிமன்றம் இப்போ விசாரிச்சுட்டு வருது. 4வது கேள்வி, சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புகளை பறைசாற்றும் வகையில் எங்கு அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் இப்போ சோழ பேரரசுடைய அதிகாரங்களை, அவங்களுடைய பெருமைகளை பறைசாற்றும் வகையில் ஒரு அருங்காட்சியகமானது அமைக்கப்பட இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம தமிழகத்துடைய நிதி மற்றும் தொல்லியல் துறை அமைச்சரான தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் சோழர்களுடைய பெருமைகளை பறைசாற்றும் வகையில் ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அந்த அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா 22 கோடி செலவில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது ராஜேந்திர சோழன் அவர்களுடைய தலைநகரமாக திகழ்ந்தது. ஸோ அங்கே தான் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு, நம்ம பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் 5வது கேள்வி, இந்தியாவிற்கு எந்த நாடு 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்க முடிவு செய்துள்ளது? ஆன்சர் நேபாளம். ஸோ நேபாளம் தான் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 1000 மெகாவாட் மின்சாரத்தை வழங்குறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நேபாளம் நாட்டுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அதை அடுத்து நேபாள அரசு வந்து இந்தியாவுக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்குறதுக்கு முடிவு செய்திருப்பதாக இப்போது நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. 6வது கேள்வி, முக்கியமந்திரி மச்ஹி லட்கி பஹின் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் இப்போ முக்கியமந்திரி மச்ஹி லட்கி பஹின் யோஜனா திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் வந்து குடும்ப தலைவிகளுக்கு, தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கும் வகையில் தான் இந்த முக்கியமந்திரி மச்ஹி லட்கி பஹின் யோஜனா திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். மேற்கு வங்க மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இரவு நேரங்களில் பணி செய்யக்கூடிய பெண்களுக்காக ஒரு நியூ ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. நேற்று உள்ள கரண்ட் அஃபேர்ஸில் தான் பார்த்துருப்போம், எல்லாரும் ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ், நம்ம தமிழ்நாட்டில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. அடுத்து கர்நாடக மாநிலத்தில் கிரகலட்சுமி திட்டமானது செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தின் கீழ் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படுது. அடுத்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா முக்கியமந்திரி மகிழா சம்மன் யோஜனா வந்து செயல்படுத்தப்படுது. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாயானது வழங்கப்படுது. 7வது கேள்வி, மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரையம்ப் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பரிட்டி என்ற தலைப்பிலான நூலினை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் அமித்ஷா. ஸோ மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தான் இந்த மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரையம்ப் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிற தலைப்பிலான நூலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரையம்ப் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பரிட்டி அப்படிங்கிற தலைப்பிலான புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா தருண் சுக் என்பவர். இதை வந்து மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா நேமை பார்த்தே நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சிக்கு அப்புறமா இப்போ தொடர்ந்து 3வது முறையாக மோடி கவர்மெண்ட் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இதுவரைக்கும் அவங்க ஆட்சியில் செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரி வந்து வசூல் செய்கிறாங்க, அது வந்து நடைமுறைப்படுத்திருக்காங்க. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்த்தீங்கன்னா அதோட சிறப்பு அந்தஸ்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதில் நிறையா மறுசீரமைப்புகளை கொண்டு வந்திருக்காங்க இங்கே. அடுத்து வறுமை ஒழிப்பு, தேசிய பாதுகாப்பில் இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த நிறையா முன்னெடுப்புகள் வந்து இதில் விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. 8வது கேள்வி, சமீபத்தில் காலமான சுந்தரராஜன் பத்மநாபன் கீழ்கண்ட எதுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் இந்திய ராணுவம். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய ராணுவத்துடைய முன்னாள் தலைமை தளபதியான சுந்தரராஜன் பத்மநாபன் அவர்கள் வந்து காலமாக இருக்காரு.
ஸோ முன்னாள் ராணுவ தலைமை தளபதியான சுந்தரராஜன் பத்மநாபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய 83வது வயதுல இப்போ காலமா இருக்காரு. இவர் 2000ஆம் ஆண்டுலேருந்து 2002ஆம் ஆண்டு வரைக்கும் இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து அவர் ராணுவத்திலேருந்து ஓய்வு பெற்றுட்டாரு. ஸோ இவர் வந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்துல தான் பிறந்திருக்காரு. 2001ஆம் ஆண்டு நடந்த பராக்கிரம் நடவடிக்கை, அதாவது ஆபரேஷன் பராக்கிரம் பார்த்தீங்கன்னா இவருடைய தலைமையில தான் வழி நடத்தப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசனாக வந்து கடலோர காவல் படையுடைய 25வது இயக்குனர் ஜெனரலான ராகேஷ் பால் அவர்களும் காலமாக இருக்காங்க. 9வது கேள்வி, WEF அறிக்கைப்படி 2015 to 2021ஆம் ஆண்டில் அதிக மழை காரணமாக இந்தியா எத்தனை மில்லியன் ஹெக்டேர் பயிர்களை இழந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 33.9 மில்லியன் ஹெக்டேர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ WEFனா வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், உலக பொருளாதார மன்றம். இந்த உலக பொருளாதார மன்றம் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா 2015லேருந்து 2021ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியா பார்த்தீங்கன்னா அதிக மழை காரணமாக 33.9 மில்லியன் ஹெக்டேர் பயிர்களை வந்து இழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இது அதிக மழை காரணமாக 33.9 மில்லியன் ஹெக்டேர் பயிர்களை இந்தியா இழந்திருக்கு. மேலும் வறட்சி காரணமாக கூடுதலாக பார்த்தீங்கன்னா 35 மில்லியன் ஹெக்டேர் இழந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த WEF உடைய ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த WEF உலக பொருளாதார மன்றம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் பற்றி பார்த்தோம்னா இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இதை நிறுவியவர் யார் அப்படின்னா பேராசிரியர் கிளாஸ் ஸ்வாப் என்பவர். இதோடைய நிர்வாக இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சானியா ஜாகிரி. இதோடைய ஹெட் குவார்டர் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனீவாவின் கொலோனியில் இருக்கு. நெக்ஸ்ட் உலக கொசு தினம். ஸோ உலக கொசு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி. உலக கொசு தினம் அப்படிங்கிறது கொசுக்கள்னால பார்த்தீங்கன்னா டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு நோய்கள் ஏற்படுது. இந்த நோய் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. உலக கொசு தினம் பார்த்தீங்கன்னா ஏன் ஆகஸ்ட் 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுது அப்படின்னா 1897ஆம் ஆண்டு இதே ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் பிரிட்டிஷ் மருத்துவர் ரொனால்டு ராஸ் வந்து பெண் அனாபிலிஸ் கொசுக்கள் கடிக்கிறதுனால தான் மலேரியா நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதன் நினைவாக தான் ஆகஸ்ட் 20ஆம் தேதி உலக கொசு தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அடுத்த ஆகஸ்ட் 19ஆம் தேதி உலக மனிதாபிமான தினம் அனுசரிக்கப்படுது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி அக்ஷய் ஊர்ஜா திவாஸ் வந்து கொண்டாடப்படுது. அக்ஷய் ஊர்ஜா திவாஸ் அப்படின்னா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தினம். அதாவது என்னன்னா இப்போ காற்றாலை மூலமா மின்சாரம் தயாரிக்கிறது, சூரிய சக்தி மூலமா மின்சாரம் தயாரிக்கிறது, நீராற்றல் மூலமா நீர் அணைகள் மூலமாக மின்சாரம் தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி. ஸோ இந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த தினம் ஆகஸ்ட் 20ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. 11வது கேள்வி, நல்லிணக்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. நல்லிணக்க தினமும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் அனுசரிக்கிறோம். நல்லிணக்க தினம் அப்படிங்கிறது ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த தினம். ஸோ இந்தியாவுடைய இளம் பிரதமர் தான் ராஜீவ்காந்தி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி அவருடைய 80வது பிறந்த நாள் கொண்டாடப்படுது. அவருடைய பிறந்த நாள் தான் நல்லிணக்க நாளாக நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ நல்லிணக்க நாள் அல்லது சத்பவனா திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தினம் அனுசரிக்கப்படுது. ஸோ ராஜீவ்காந்தி அவர்கள் தான் இந்தியாவுடைய 6வது பிரதமர் மற்றும் இளம் பிரதமர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20ஆம் தேதி தான் பிறந்தாரு. இந்த வருஷம் 80வது பிறந்த நாளானது கொண்டாடப்படுது. நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மலையாள திரையுலகில் வந்து நடிகைகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்கா அப்படிங்கிறது தொடர்பாக பார்த்தீங்கன்னா நீதிபதி ஹேமா அவர்கள் தலைமையிலான நிபுணர் குழு அமைக்கப்பட்டு அந்த குழு பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா ரீசெண்டாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அந்த தகவல்களானது இப்போ பெறப்பட்டிருக்கு. ஸோ அந்த தகவல்கள் அந்த அறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா மலையாள திரையுலகை பொறுத்த வரைக்கும் நடிகர்களாலேயோ அல்லது ப்ரொடியூசர்ஸ்னாலேயோ இல்லைன்னா இதர நடிகர்கள் இருக்கவங்களாலேயோ பெரும் தலைவர்களாலேயோ இவங்க நடிகைகளுக்கு பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நடிகைகள் மட்டும் இல்லாமல் அந்த திரைத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய மற்ற பெண்களுக்குமே வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் மற்றும் பாஜக மூத்த தலைவரான வாஜ்பாய் அவர்களுடைய நினைவு தினம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அனுசரிக்கப்பட்டிருக்கு. வாஜ்பாய் அவர்கள் வந்து பாஜக கட்சியிலேருந்து பொறுப்பேற்ற முதல் பிரதமர். இவர் பார்த்தீங்கன்னா 1998லேருந்து 2004ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமராக இருந்திருக்காரு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு தினமானது ஆகஸ்ட் 29ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. யாருடைய பிறந்த தினம் நம்ம இந்தியாவில் வந்து தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுது அப்படின்னா மேஜர் தியான் சந்த், அதாவது ஹாக்கி வீரர், புகழ்பெற்ற ஹாக்கி வீரரான தயான் சந்த் அவர்களுடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் 29ஆம் தேதி தான் தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுது. அடுத்து TNUSRB தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வாணையத்துடைய தலைவராக இப்போ சுனில்குமார் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து மல்யுத்தத்தில் 50 கிலோ எடை பிரிவில் நம்ம இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாட் வந்து கிளம்புறங்கினாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இறுதி சுற்றுக்கு முன்னேறி இருந்த நிலையில் எடை வந்து 100 கிராம் கூடிருச்சு. அதாவது 50 கிலோகிராம் இருக்கணும், அதை விட கூடுதலாக 100 கிராம் இருந்தனால அவங்க இறுதி சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் அவங்களோட தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க. ஸோ அதை அடுத்து வினேஷ் போகாட் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க. ஸோ அதாவது என்ன மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்கன்னா இந்த தகுதி நீக்கத்தை வந்து ரத்து செய்யணும், எனக்கு ஷேர்டு வெள்ளி பதக்கம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்த வெள்ளி பதக்கத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் முறையிட்டிருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதை வந்து ரத்து செஞ்சுட்டாங்க, அதாவது அந்த மேல்முறையீடை வந்து தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஸோ அதை அடுத்து இந்த விளையாட்டுக்கான சர்வதேச நடுவர் மன்றம் என்ன தெரிவிச்சிருக்குன்னா எடை சார்ந்த விளையாட்டில் களம் காணக்கூடிய போட்டியாளர்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட எடையில அவங்க இருக்கணுங்கிறது அவசியம். ஸோ அவங்களுடைய எடையை பராமரிக்கிறது அவங்களுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாமல்லபுரத்தை அடுத்த திருமணந்தையில் வந்து சர்வதேச காற்றாடி திருவிழாவானது இப்போ நடைபெற்றிருக்கு. இந்த வருஷம் நடைபெற்றது 3வது காற்றாடி திருவிழா. 2022 நடைபெற்று வருது இந்த காற்றாடி திருவிழா. நெக்ஸ்ட் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியுடைய புதிய நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரியாக சாலி எஸ் நாயர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம். ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். குரூப் 1 2A படிக்கிறவங்களுக்காக. ஸோ 8 கிளாஸ் இருக்கும் மொத்தமாக. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வித் நோட்ஸோட எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 700. டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அதுக்கான ப்ரைஸ் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு மந்த் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மந்த் PDF வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவோம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ கேட்கலாம். அதே மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஃபீஸ் வந்து 250. SI பேட்ச் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, ஃபீஸ் 500 ரூபி. தமிழ் பேட்ச் செப்டம்பர் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு ஃபீஸ் வந்து 250. இந்த தமிழ் பேட்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்காக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அடுத்து குரூப் 4க்காக அடுத்து வர குரூப் 4க்காக படிக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பிகினர் பேட்ச் தான். ஸோ ஒவ்வொரு இயலாக டெஸ்ட் வந்து அதில் கண்டக்ட் பண்ணுவோம். ஷெடியூல் வேணால் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அடுத்து இப்போது ரிவிஷன் பார்க்கலாம். முதல் கேள்வி, யுவா திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்படுகிறது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம். இரண்டாவது கேள்வி, 1000 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் தற்கொலை ட்ரோனை எந்த நிறுவனம் உருவாக்கியுள்ளது? ஆன்சர் NAL. மூன்றாவது கேள்வி, முத்தலாக் தடை சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2019ஆம் ஆண்டு. நான்காவது கேள்வி, சோழ பேரரசின் வரலாற்று சிறப்புகளை பறைசாற்றும் வகையில் எங்கு அருங்காட்சியகம் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் கங்கை கொண்ட சோழபுரம். ஐந்தாவது கேள்வி, இந்தியாவிற்கு எந்த நாடு 1000 மெகாவாட் மின்சாரம் வழங்க முடிவு செய்துள்ளது? ஆன்சர் நேபாளம். கேள்வி, முக்கிய மந்திரி மச்கி லட்கி பஹின் யோஜனா திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் B, மகாராஷ்டிரா. ஏழாவது கேள்வி, மோடிஸ் கவர்னன்ஸ் ட்ரையம்ப் ரீஷேப்பிங் இந்தியாஸ் பாத் டு ப்ராஸ்பரிட்டி என்ற தலைப்பிலான நூலினை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் அமித்ஷா. எட்டாவது கேள்வி, சமீபத்தில் காலமான சுந்தரராஜன் பத்மநாபன் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் இந்திய ராணுவம். ஒன்பதாவது கேள்வி, WEF அறிக்கைப்படி 2015 to 21ஆம் ஆண்டில் அதிக மழை காரணமாக இந்தியா எத்தனை மில்லியன் ஹெக்டேர் பயிர்களை இழந்துள்ளது? ஆன்சர் 33.9 மில்லியன். 10வது கேள்வி, உலக கொசு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. 11வது கேள்வி, நல்லிணக்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 20ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.